أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நற்குறிப்பில் யமாமா போர் பற்றிய குறிப்பு கூறப்பட்டு வந்தது. அது பற்றி மேலும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அபு சயீத் ஹுத்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் உபாதா பின் பஷர் இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். அபு சயீதே, நாம் பஸாஹாவிலிருந்து புறப்பட்ட போது அன்றிரவு நான் வானம் திறக்கப்பட்டதாகவும் பிறகு என் மீது மூடப்பட்டதாகவும் கனவில் கண்டேன். இதன் பொருள் ஷஹாதத்தாகும். அபு சயீத் கூறுகிறார்கள், நான் நடப்பது சிறந்ததாகவே இருக்கும் என்று கூறினேன். அவர்கள் கூறுகிறார்கள், யமாமா தினத்தில் நான் தங்களை பார்த்து கொண்டிருந்தேன். தாங்கள் அன்சாரை அழைத்து கொண்டிருந்தீர்கள், மேலும் நம்புறம் வருமாறு கூறிக்கொண்டிருந்தீர்கள். அதை கேட்டு 400 நபர்கள் திரும்பி வந்தார்கள். பரா பின் மாலிக், அபு தஜானா மற்றும் உபாதா பின் பஷர் ஆகியோர் முன்னே இருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் அனைவரும் தோட்டத்தின் வாயிலை அடைந்து விட்டார்கள். நான் உபாதா பின் பஷர் அவர்களின் ஷஹாதத்துக்கு பிறகு அவர்களை கண்டேன். அவர்களது முகத்தில் மிக அதிகமாக வாளின் அடையாளங்கள் இருந்தன. நான் அன்னாரது உடலில் இருந்த ஒரு அடையாளத்தை கொண்டு கண்டறிந்தேன். பிறகு ஹஸ்ரத் உம்மே அம்மாராவின் குறிப்பு வருகின்றது. உம்மே அம்மாரா இஸ்லாமிய வரலாற்றில் மிக வீரமிக்க பெண்மணிகளுள் ஒரு சஹாபியாவாக இருந்தார்கள். அவர்களது பெயர் நசீபா பின்த் கஅப் ஆகும். அவர்கள் உஹது போரிலும் கலந்து கொண்டிருந்தார்கள், மேலும் மிகவும் வீரத்துடன் போரிட்டார்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெறும் வரை அன்னார் தண்ணீர் பையில் நீரை நிரப்பி மக்களுக்கு விநியோகித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தோல்வியை தழுவியதும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தடைந்து அன்னார் முன் நின்றார்கள். நிராகரிப்பாளர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி முன்னேறிய போது இவர்கள் அம்பு மற்றும் வாளை கொண்டு தடுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பிறகு நான் உஹது போரில் அவர்களை எனது வலப்புறமும் இடப்புறமும் தொடர்ந்து சண்டையிட்டவாறு கண்டேன் என்று கூறினார்கள். இப்னு கமிஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்தபோது உம்மே அம்மாரா முன்னேறியவாறு அவனை தடுத்தார்கள். எனவே அவனது தாக்குதலால் ஹசரத் உம்மே அம்மாராவின் தோள்பட்டையில் கடும் காயம் ஏற்பட்டது. அவர்களும் அவ்வாறே வாள் வீசினார்கள். ஆனால் எதிரி இரட்டை கவசம் அணிந்திருந்ததால் பலனளிக்கவில்லை. எவ்வாறிருப்பினும் இது உம்மே அம்மாராவின் வரலாற்று அந்தஸ்தாகும். அவர்களது மகன் அப்துல்லா முசைலமா கத்தாபை கொன்றார்கள் என்று அன்னார் கூறுகிறார்கள். ஹசரத் உம்மே அம்மாரா தானும் யமாமா போரில் தினமும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அதில் அவர்களது ஒரு கை வெட்டப்பட்டது. ஹசரத் உம்மே அம்மாரா இந்த போரில் கலந்து கொண்டதன் காரணம் இவ்வாறு கூறப்படுகின்றது. அவர்களது மகன் ஹபீப் பின் ஜயித் ஆவார். இவர் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடன் ஏமனில் இருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத் நிகழ்ந்தபோது இவர்கள் இருந்தார்கள். மேலும் அச்செய்தி அவரை சென்றடைந்ததும் அவர் ஏமனிலிருந்து திரும்பினார்கள். வழியில் முசைலமாவை சந்திக்க நேரிட்டது. ஹசரத் அம்ர் பின் ஆஸ் முன்னே சென்று விட்டார்கள். ஹபீப் பின் ஜயித் மற்றும் அப்துல்லாஹ் பின் வஹப் பின்னே இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் முசைலமா பிடித்து கொண்டான். மேலும், நீங்கள் நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்று சாட்சி கூறுகிறீர்களா என்று கேட்டான். அப்துல்லா பின் வஹப் ஆம் என்று கூறினார். முசைலமா அவர்களை இரும்புச் சங்கிலியால் கைது செய்ய கட்டளையிட்டான். அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. அநேகமாக உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூறுகின்றார்கள் என்று நினைத்தான்.
எவ்வாறிருப்பினும் பிறகு ஹபீப் பின் ஜைதிடம், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீர் சாட்சி கூறுகின்றீரா என்று கேட்டான். முசைலமா கேட்டான். அதற்கு அவர்கள், எனக்கு கேட்காது என்று கூறினார்கள். அவன் மீண்டும், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று நீர் சாட்சி கூறுகின்றீரா என்று கேட்டான். அதற்கு அன்னார் ஆம் என்று கூறினார்கள். முசைலமா அவர்களை துண்டு துண்டாக வெட்ட கட்டளையிட்டான். மேலும், நான் அல்லாஹ்வின் ரசூலே என்று நீர் சாட்சி கூறுகின்றீரா என்று அவன் கேட்கும் போதெல்லாம் அன்னார் எனக்கு கேட்காது என்று பதில் கூறினார்கள். மேலும் அவன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீர் சாட்சி கூறுகின்றீரா என்று கேட்டால் அன்னார் ஆம் என்று கூறுவார்கள். எதுவரை என்றால் அவன் அன்னாரது ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி எறிந்தான். அன்னாரது கை தோள்பட்டையோடு வெட்டப்பட்டது. அன்னாரது கால்கள் முழங்காலுக்கும் மேலிருந்து வெட்டப்பட்டது. பிறகு அன்னாரை நெருப்பால் எரித்து விட்டான். இவ்வனைத்து சம்பவங்களினிடையே அன்னாரும் தனது வார்த்தைகளிலிருந்து பின்வாங்கவில்லை. மேலும் முசைலமாவும் தன்னுடைய வார்த்தைகளிலிருந்து பின்வாங்கவில்லை. எதுவரை என்றால் அன்னார் நெருப்பில் ஷஹீதானார்கள். மற்றுமொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் ஹபீப் முசைலமாவிடம் கடிதத்தை கொண்டு சென்றபோது அவன் ஹசரத் ஹபீபின் ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி ஷஹீதாக்கினான். மேலும் பிறகு நெருப்பில் எரித்துவிட்டான். ஹசரத் உம்மு அம்மாரா அவர்களுக்கு தனது மகனின் ஷஹாதத் பற்றி தெரிய வந்தபோது அவர்கள் தானே முசைலமா கஸ்ஸாபை எதிர்த்து நிற்பதாகவும், ஒன்று அவனை கொல்வேன் அல்லது நானே இறைவழியில் ஷஹீதாவேன் என்றும் சத்தியம் செய்தார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் யமாமா போருக்காக படையை ஆயத்தம் செய்தபோது உம்மு அம்மாரா ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் போரில் கலந்து கொள்வதற்காக அன்னாரிடம் அனுமதி வேண்டினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், தங்களை போன்ற பெண்ணுக்கு போருக்காக புறப்படுவது என்பதில் எந்த தடையும் இருக்க முடியாது, அல்லாஹ்வின் பெயரால் புறப்படுங்கள் என்று கூறினார்கள். போரில் அன்னாரது மற்றுமொரு மகன் அப்துல்லாஹும் கலந்து கொண்டிருந்தார். அன்னார் கூறுகிறார்கள், நாங்கள் யமாமா சென்றடைந்த போது கடுமையான போர் நடைபெற்றது. அன்சார் உதவிக்கு அழைத்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் உதவிக்காக சென்றடைந்தார்கள். தோட்டத்திற்கு முன் சென்றடைந்ததும் தோட்டத்தின் கதவுகள் திறக்கப்பட முடியவில்லை. எதிரிகள் தோட்டத்தின் ஒரு புறத்தில் இருந்தார்கள். மேலும் முசைலமா எந்த புறம் இருந்தாலும் அந்த பகுதியில் அந்த மக்கள் இருந்தார்கள். நாங்கள் அதில் வலுக்கட்டாயமாக நுழைந்தோம். மேலும் சிறிது நேரத்தில் நாங்கள் அவர்களுடன் போரிட்டோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களை விட அதிகமாக தற்காத்து கொள்பவர்களை பார்த்ததில்லை. மேலும் நான் இறைவனது எதிரி முசைலமாவை எதிர்கொள்ள அவனை காண உறுதி பூண்டேன். நான் அல்லாஹ்விடம், அவனை கண்டுவிட்டால் நான் அவனை விடமாட்டேன், அவனை கொல்வேன் அல்லது நானே மடிவேன் என்று உறுதி பூண்டேன். பரஸ்பரம் போரிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களது வாள்கள் ஒன்று மற்றொன்றுடன் அவர்கள் செவிடர்களாகிவிடும் அளவுக்கு உரசி கொண்டிருந்தது. மேலும் வாளின் உரசலில் ஓசையை தவிர வேறு எந்த ஓசையும் கேட்கவில்லை. எதுவரை என்றால் நான் அல்லாஹு தஆலாவின் எதிரியை கண்டேன். அவன் மீது நான் தாக்குதல் தொடுத்தேன். அவன் என் முன் வந்தான். அவன் எனது கையில் தாக்கினான். மேலும் அதனை வெட்டிவிட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அந்த தீயவன் வரை சென்றடைய வேண்டும் என்பதற்காக கலக்கமடையவில்லை. மேலும் அவன் நிலத்தில் வீழ்ந்திருந்தான். நான் எனது மகன் அப்துல்லாஹ் இருப்பதை அங்கு கண்டேன். அவன் அவனை கொன்றுவிட்டிருந்தான். மற்றுமொரு அறிவிப்பில் இவ்வாறும் உள்ளது. ஹசரத் உம்மு அம்மாரா அறிவிக்கின்றார்கள், என்னுடைய மகன் தனது ஆடையால் தனது வாளை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தான். நான், நீ முசைலமாவை கொன்றுவிட்டாயா என்று கேட்டேன். அதற்கு அவன், ஆம் எனது தாயே என்று கூறினான். நான் அல்லாஹ்வின் முன்னிலையில் நன்றிக்கான சஜ்தா செய்தேன். அல்லாஹ் தாலா எதிரிகளை வேரோடு அறுத்துவிட்டான் என்று ஹசரத் உம்மு அம்மாரா கூறினார்கள். போர் முடிவடைந்தது. மேலும் நான் எனது வீட்டிற்கு திரும்பினேன். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஒரு அரேபிய மருத்துவரை என்னிடம் அழைத்து வந்தார்கள். அவர் கொதிக்கும் எண்ணெயால் எனக்கு சிகிச்சை அளித்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த சிகிச்சையானது எனக்கு கைகள் வெட்டுப்பட்டதை விட அதிக வேதனையை அளிப்பதாக இருந்தது. ஹசரத் ஹாலித் அவர்கள் என்னை நன்கு கவனித்து கொண்டார்கள். மேலும் எங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். எங்களது உரிமைகளை எப்போதும் நினைவில் கொண்டிருந்தார்கள். மேலும் எங்களை பற்றிய நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அறிவுரையை நினைவில் வைத்திருந்தார்கள். இபாது கூறுகின்றார்கள், எனது தாயே, யமாமா போரில் முஸ்லிம்களில் காயமடைந்தவர்களது எண்ணிக்கை அதிகமாக இருந்ததா என்று நான் கேட்டேன். அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம் எனது மகனே, அல்லாஹு தாலாவின் எதிரி கொல்லப்பட்டான். மேலும் அனைத்து முஸ்லிம்களுமே காயமடைந்தார்கள். நான் எனது இரு சகோதரர்களையும் எந்த அளவுக்கு காயமடைந்தவர்களாக கண்டேன் என்றால் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள்.
மக்கள் யமாமாவில் 15 நாட்கள் தங்கியிருந்தார்கள். போர் முடிவுற்றிருந்தது. மேலும் காயங்களின் காரணத்தினால் அன்சார் மற்றும் முஹாஜிர்களில் மிகவும் சொற்பமானவர்களே ஹசரத் ஹாலித் அவர்களுடன் தொழுது வந்தார்கள். அந்நாளில் பனு தே நன்கு சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நான் அறிவேன் என்று அவர்கள் கூறினார்கள். அன்றைய நாள் அதீபின் ஹாத்திம் அவர்களை பொறுமையை கையாளுங்கள், எனது தாயும் தந்தையும் உம்மீது அர்ப்பணமாகட்டும் என்று அழைத்தவாறு கேட்டேன். அன்றைய தினம் எனது மகன் ஜயித் மிகவும் வீரத்துடன் போரிட்டான். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, ஹசரத் உம்மு அம்மாரா யமாமாவின் தினத்தில் காயமுற்றார்கள். வாள் மற்றும் ஈட்டியின் 11 காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அவர்களது ஒரு கை வெட்டப்பட்டது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரது நிலையை விசாரிக்க வருகை தந்தார்கள். காப் அந்த நாளில் கடுமையாக போர் புரிந்தார். அந்நாளில் மக்களுக்கு மிகவும் கடினத்தை தாங்கிக் கொள்ள நேர்ந்தது. மேலும் மக்கள் தோல்வியுற்று ஓடியவாறு படையின் இறுதி பகுதியையும் தாண்டிவிட்டார்கள். காப் அவர்கள், அன்சாரே, அல்லாஹ்வின் அன்சாரே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உதவிக்கு வாருங்கள் என்று கூறியவாறு அவர் முஹ்கம் பின் துஃபைலை அடைந்தார்கள். முஹ்கம் அன்னார் மீது தாக்குதல் தொடுத்தான். மேலும் அன்னாரது இடக்கையை வெட்டிவிட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதற்கு பிறகும் கூட கலக்கமடையவில்லை. மேலும் வலது கையால் தாக்குதல் தொடுத்தார்கள். இத்தனைக்கும் இடது கையிலிருந்து இரத்தம் பீச்சிக் கொண்டிருந்தது. எதுவரை என்றால் அவர் தோட்டத்தை அடைந்தார். மேலும் அதில் நுழைந்து விட்டார். ஹாசப் பின் ஜயத் அவர்கள் அவுஸை அழைத்தவாறு அஷலே என்று கூறினார்கள். அதற்கு சாபித், கூறுங்கள், அது நமது மற்றும் உமது படையாகும் என்றார்கள். அவர்கள் அன்சாரே அன்சாரே என்று அழைத்தார்கள். இத்தனைக்கும் பனு ஹனீஃபா அவர்கள் மீது பாய்ந்தது. மக்கள் பரவிவிட்டார்கள். அன்னார் 2 எதிரிகளை கொன்றார்கள். மேலும் தாமும் ஷஹீதானார்கள். அன்னாரது இடத்தை உமைர் பின் அவுஸ் அடைந்தார்கள். அவர்கள் மீது எதிரிகள் தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் அவரும் ஷஹீதாகிவிட்டார். பிறகு அபு உக்கைலை பற்றிய குறிப்பில், அபு உக்கைல் அன்சாருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அன்னார் யமாமாவின் தினத்தில் எல்லோரையும் விட முதலில் போருக்காக புறப்பட்டார்கள். அன்னார் மீது ஒரு அம்பு பட்டது. அது அன்னாரது தோள்பட்டையில் கிழித்தவாறு இதயத்தை அடைந்தது. அந்த அம்பை இழுத்து வெளியே உருவினார்கள். அன்னார் அந்த காயத்தால் மிகவும் பலவீனமாகிவிட்டார்கள். அன்னார் மஅன் பின் அதியிடம், அன்சாரே, எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்க திரும்புங்கள் என்று கூறியவாறு கேட்டார்கள். அம்ரு கூறுகிறார்கள், அபு உக்கைல் தனது மக்களிடம் செல்வதற்காக எழுந்தார்கள். உக்கைலே, உமது எண்ணம் என்ன என்று நான் கேட்டேன். அன்னாரிடத்தில் போர் செய்ய அப்போது தைரியம் இருக்கவில்லை. மிகவும் பலவீனமாகிவிட்டார்கள். அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், அழைப்பவர் எனது பெயரை அழைத்து குரல் எழுப்பினார். அவர்களோ அன்சார் என்று மட்டுமே அழைத்தார்கள். அவர் காயமுற்றவர்களை அழைக்கவில்லை என்று நான் கூறினேன். அதற்கு அபு உக்கைல், நான் அன்சாருள் ஒருவனாவேன். மற்றவர்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தினாலும் நான் நிச்சயம் பதிலளிப்பேன் என்று பதிலளித்தார்கள். இப்னு உமர் கூறுகிறார்கள், அவ்வகையில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்தார்கள். தனது வலது கையில் வாளை எடுத்தார்கள். பிறகு, அன்சாரே, ஹுனைன் தினத்தை போன்று திருப்பி தாக்குங்கள் என்று கூறத் தொடங்கினார்கள். அனைவரும் ஒன்று கூடினார்கள். மேலும் எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு கேடயமாக ஆயினர். எதுவரை என்றால் அவர்கள் எதிரிகளை தோட்டத்தில் தள்ளிவிட்டார்கள். அவர்கள் பரஸ்பரம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அதாவது உள்ளே சென்று. பிறகு கடுமையான போர் நடைபெற்றது. மேலும் வாள்கள் ஒன்று மற்றொன்றுடன் உராயத் தொடங்கின. நான் அபு உக்கைலை பார்த்தேன். அவரது காயமடைந்த கை தோள்பட்டையிலிருந்து வெட்டுப்பட்டது. மேலும் அன்னாரது அந்த கை நிலத்தில் விழுந்தது. அன்னாருக்கு 14 காயங்கள் ஏற்பட்டன. இவ்வனைத்து காயங்களாலும் அன்னார் ஷஹீதானார்கள். உமர் கூறுகின்றார்கள், நான் அபு உக்கைலுக்கு அருகில் சென்றேன். அவர் நிலத்தில் வீழ்ந்தவாறு இறுதி மூச்சை வாங்கி கொண்டிருந்தார்கள். நான் அபு உக்கைலே என்று அழைத்தேன். அதற்கு அவர்கள் குளறிய நாவால் லப்பேக் என்று கூறினார்கள். பிறகு யாருக்கு தோல்வி ஏற்பட்டது என்று கேட்டார்கள். நான் உரத்த குரலில் நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வின் எதிரி முசைலமா கொல்லப்பட்டான் என்று கூறினேன். அவர்கள் அல்ஹம்துலில்லா என்று கூறியவாறு தனது விரலை விண்ணை நோக்கி உயர்த்தினார்கள். மேலும் உயிரை விட்டார்கள். இப்னு உமர் கூறுகிறார்கள், நான் எனது தந்தை ஹசரத் உமர் அவர்களிடம் அவர்களது இந்த அனைத்து சம்பவங்களையும் எடுத்துரைத்தேன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரியட்டும். அவர்கள் எப்போதும் ஷஹாதத்துக்காக ஆசை கொண்டவராக இருந்தார்கள்.
மேலும் நான் அறிந்த வரையில் அவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எண்ணத்தக்க சில தோழர்களுள் ஒருவராக இருந்தார்கள். மேலும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களுள் ஒருவராக இருந்தார்கள். முஜாஆ பின் முராரா பனு ஹனீஃபாவின் தலைவராக இருந்தார். அவர் குறித்து முன்னரே கூறப்பட்டுவிட்டது. அவர் ஒரு நாள் மஅன் பின் அதி பற்றி கூறினார். அவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் எனக்கும் அவருக்கும் இடையே இருந்த தொன்மையான அந்த நட்பின் காரணத்தால் என்னிடம் வந்து கொண்டிருந்தார்கள். முஜாஆ கூறுகிறார்கள், அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம் யமாமா போர் முடிவுற்ற பிறகு கூட்டத்தோடு வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு நாள் ஷஹீதுகளின் கபர்களை பார்ப்பதற்காக தனது நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் புறப்பட்டேன். எதுவரை என்றால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் 70 சஹாபாக்களின் கபர்களுக்கு சென்றார்கள். நான் கூறினேன், இறை தூதரின் ஹலிஃபாவே, நான் யமாமா போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை விட மேலாக வேறு எவரையும் வாள்களின் தாக்குதல்களை சந்திக்க நேரிட்டு நிலைத்திருந்தவர்களை பார்க்கவில்லை. மேலும் அவர்களை விட அதிகமாக கடுமையாக தாக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லை என்று கூறினேன். நான் அவர்களில் ஒருவரை பார்த்தேன். அல்லாஹ் அவர் மீது கருணை புரிவானாக. எனக்கு அவருடன் நட்பு இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக மஅன் பின் அதியா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எனது மற்றும் அவர்களது நட்பை அறிந்திருந்தார்கள். அன்னார், அல்லாஹ் அவர் மீது கருணை புரியட்டும், நீர் ஒரு நல்லடியாரை பற்றி கூறியுள்ளீர்கள் என்று கூறினார்கள். நான் கூறினேன், இறை தூதரின் ஹலிஃபாவே, நான் இப்போதும் கற்பனை கண் கொண்டு அவர்களை காண்கின்றேன். மேலும் நான் ஹாலித் பின் வலீத் அவர்களின் கூடாரத்தில் கட்டப்பட்டிருந்தேன். முஸ்லிம்களது பாதம் தடுமாறிவிட்டிருந்தது. மேலும் எந்த அளவுக்கு கடுமையாக நிலை குலைந்திருந்தார்கள் என்றால் மீண்டும் அவர்களால் முன்னேற முடியாது என்று நான் நினைத்திருந்தேன். மேலும் அது எனக்கு வெறுக்கத்தக்கதாக இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக உண்மையிலேயே உமக்கு வெறுக்கத்தக்கதாக இருந்திருக்கும் என்று கூறினார்கள். ஏனென்றால் இவர் முர்த்ததாக ஆகியிருந்ததனால் கைது செய்யப்பட்டிருந்தார். எவ்வாறாகிலும் கூறுகிறார்கள், நான் கூறினேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு இது வெறுக்கத்தக்கதாக இருந்தது. அபூபக்கர் அவர்கள் அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று கூறினார்கள். முஜாஆ கூறுகின்றார்கள், நான் மஅன் பின் அதி ஒரு சிவப்பு நிற ஆடையை உடுத்தியவாறு திரும்பி தாக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன். வாள் தோளில் வைக்கப்பட்டிருந்தது. இதில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவர், அன்சாரே, முழு ஆற்றலுடன் தாக்குங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். முஜாஆ கூறுகிறார்கள், அன்சார் திரும்பி தாக்கினார்கள். மேலும் எந்த அளவுக்கு கடுமையாக தாக்கினார்கள் என்றால் அவர்கள் எதிரிகளின் பாதங்களை நிலைத்தடுமாறச் செய்தார்கள். நான் ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வலம் வந்து கொண்டிருந்தேன். நான் பனு ஹனீஃபாவின் கொல்லப்பட்டவர்களை பற்றி அறிந்தவனாக இருந்தேன். நான் அன்சார் ஷஹீதாவதையும் கண்டேன். அபூபக்கர் அவர்கள் இதனை கேட்டு அழ ஆரம்பித்தார்கள். எதுவரை என்றால் அன்னாருடைய அருளுக்குரிய முடி கண்ணீரால் நனைந்துவிட்டது. அபு சயீத் ஹுத்ரி அவர்களிடமிருந்து மற்றொரு அறிவிப்பு, லுஹர் நேரம் வந்தபோது நான் தோட்டத்தில் நுழைந்தேன். மேலும் கடுமையான போர் நடைபெற்றது. ஹாலித் பின் வலீத் அவர்கள் முஅத்தினுக்கு கட்டளையிட்டார்கள். தோட்டத்தின் சுவற்றின் மீது ஏறி லுஹருக்காக பாங்கு கூறினார்கள். மக்கள் போரின் காரணத்தினால் நிம்மதியற்று இருந்தார்கள். எதுவரை என்றால் அதற்கு பிறகு போர் முடிவுக்கு வந்ததும் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் எங்களுக்கு லுஹர் மற்றும் அசர் தொழுகையை தொழ வைத்தார்கள். பிறகு அன்னார் தண்ணீர் அருந்த கொடுப்பவர்களை கொல்லப்பட்டவர்களிடையே அனுப்பினார்கள். நான் அவர்களுடன் வலம் வர ஆரம்பித்தேன். நான் அபு உகைலை கடந்து சென்றேன். அவர்களுக்கு 15 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அவர்கள் என்னிடம் தண்ணீர் வேண்டினார்கள். நான் அவர்களுக்கு தண்ணீர் அருந்த கொடுத்தேன். அவர்களது அனைத்து காயங்களிலிருந்தும் தண்ணீர் வழிந்தோடியது. மேலும் அவர்கள் ஷஹீதானார்கள். நான் பஷர் பின் அப்துல்லாஹ்வை கடந்து சென்றேன். அவர்கள் தனது இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னிடம் தண்ணீர் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு தண்ணீரை அருந்த கொடுத்தேன். அவர்களும் ஷஹீதானார்கள். மஹ்மூது பின் லபீத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் ஹாலித் அவர்கள் யமாமா வாசிகளை கொன்றபோது முஸ்லிம்களும் அந்த போரில் பெரிய எண்ணிக்கையில் ஷஹீதானார்கள். எதுவரை என்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும்பாலான சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். மேலும் முஸ்லிம்களில் உயிர் பிழைத்தவர்கள் கடும் காயமுற்றிருந்தார்கள்.
ஹசரத் ஹாலித் அவர்களுக்கு முசைலமா கொல்லப்பட்டதன் தகவல் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் முஜாஆவை சங்கிலியால் பிணைத்தவாறு முசைலமாவை அடையாளம் காண உடன் கொண்டு வந்தார்கள். அவர் சடலங்களில் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு முசைலமா கிடைக்கவில்லை. பிறகு அவர்கள் தோட்டத்தில் நுழைந்ததும் ஒரு குள்ளமான செந்நிறம் கொண்ட தட்டையான மூக்குடைய மனிதரின் சடலம் தென்பட்டதும் முஜாஆ, இது நீங்கள் விடுபட்ட முசைலமா ஆவான் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் கூறினார்கள், இவன்தான் உங்களுடன் இவ்வனைத்தையும் செய்தவனாவான் என்று கூறினார்கள். ஏனென்றால் முஜாஆ கைது செய்யப்பட்டிருந்தார். பனு ஹனீஃபாவின் பிரதிநிதி மற்றும் தலைவராக இருந்தார். எனவே அவர்களை காப்பாற்ற நாடியிருந்தார். பெரும்பாலான ஆண்கள் இறந்துவிட்டிருந்தார்கள். ஆனால் அவன் ஒரு தந்திரம் செய்தான். கோட்டையில் அடைபட்டிருந்த மற்ற மக்களை காப்பாற்றுவதற்காக அவன் ஏமாற்று வேலை செய்தான். மேலும் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுடன் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தான். ஹாலித் பின் வலீத் அவர்களிடம், உமக்கு எதிராக போர் புரிய புறப்பட்ட இந்த மக்கள் அவசரக்காரர்களாக இருக்கிறார்கள். இத்தனைக்கும் கோட்டையோ இப்போதும் போர் வீரர்களால் நிரம்பியிருக்கின்றது. ஹசரத் ஹாலித் அவர்கள் கூறினார்கள், உன் மீது அழிவு உண்டாகட்டும், நீ என்ன கூறுகிறாய்? அதற்கு முஜாஆ, இறைவன் மீது ஆணையாக நான் கூறுவது முற்றிலும் உண்மையாகும். எனவே வாருங்கள், என் பின்னால் இருக்கின்ற எனது சமுதாய மக்கள் சார்பாக உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹசரத் ஹாலித் அவர்கள் அவர் ஏமாற்றும் விதமாக இந்த விஷயத்தை கூறினார். எவ்வாறு இருப்பினும் இனி அது குறித்து விளக்கமாக கூறப்படும். ஹசரத் ஹாலித் அவர்கள் இந்த கடுமையான போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்பை கண்டுவிட்டிருந்தார்கள். அதனை கருத்தில் கொண்டவாறு அவர்கள் தற்போது அபு ஹனீஃபாவின் தலைவனும் உண்மையான கலகக்காரன் தன் கூட்டத்தினருடன் கொல்லப்பட்டு விட்டான், இப்போது முஸ்லிம்கள் மேலும் உயிரிழப்பை அடையக்கூடாது என்று கருதி உடன்படிக்கை செய்து கொள்வதை சிறந்ததாக எண்ணினார்கள். ஹாலித் அவர்கள் உடன்படிக்கைக்காக தனது உடன்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்களிடமிருந்து சமாதானத்தின் உறுதியை பெற்ற முஜாஆ, நான் அவர்களிடம் சென்று அவர்களிடம் ஆலோசனை செய்கின்றேன் என்று கூறினான். பிறகு அவர் அந்த மக்களிடம் சென்றார். அங்கு கோட்டைகளில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதுமையடைந்த முதியவர்கள் மற்றும் பலவீனர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். முஜாஆ கோட்டைகளில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதுமையடைந்த முதியவர்கள் மற்றும் பலவீனர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். அவன் அவர்களுக்கு கவசத்தை அணிவித்தான். மேலும் பெண்களிடம், நான் திரும்பி வரும் வரை அவர்கள் கோட்டையின் கதவுகளில் ஏறிக்கொள்ளுமாறு கூறினான். மேலும் நான் எந்த நிபந்தனையை கொண்டு உடன்படிக்கை செய்தேனோ அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறினார். இது ஹசரத் ஹாலித் அவர்கள் கோட்டைகளின்பால் பார்த்தபோது அது மக்களால் நிரம்பியிருந்தவாறு தென்பட்டது. கவசம் அணிவித்திருந்த பெண்களை அங்கு அமர வைத்திருந்தார். போரானது முஸ்லிம்களுக்கும் இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் போர் மிக நீண்டதாக அறிவித்திருந்தது. எனவே முஸ்லிம்களும் வெற்றி பெற்று திரும்பி செல்ல வேண்டும் என்றே நாடினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இனிமேல் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருந்தது. எனவே ஹசரத் ஹாலித் அவர்கள் ஓரளவுக்கு நிபந்தனைகளை தளர்த்தி தங்கம், வெள்ளி, போர் தளவாடங்கள் மற்றும் பாதியளவு கைதிகளோடு இவர்கள் மேலும் 1/4 பகுதியோடு உடன்படிக்கை செய்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. கோட்டைகளின் கதவு திறக்கப்பட்ட போது அவற்றில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பலவீனமானவர்களை தவிர வேறு எவரும் இருக்கவில்லை. எனவே ஹசரத் ஹாலித் அவர்கள் முஜாஆவிடம், உனக்கு தீமை உண்டாகட்டுமாக, நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று கூறினார்கள். முஜாஆ, இது எனது சமுதாய மக்களாவர், அவர்களை காப்பாற்றுவது எனது அவசியமாகும். இது தவிர வேறு என்ன நான் செய்திருக்க முடியும் என்று கூறினார். அதற்கு பிறகு அபுபக்கர் அவர்களின் கடிதம் ஹசரத் ஹாலித் அவர்களுக்கு கிடைத்தது. அதில் அன்னார் பருவமடைந்த அனைவரையும் கொல்லுமாறு கூறியிருந்தார்கள். ஆனால் ஹசரத் ஹாலித் அவர்கள் அம்மக்களுடன் உடன்படிக்கை செய்துவிட்டிருந்த பிறகு அவர்களுக்கு இந்த கடிதம் கிடைத்தது. எனவே அவர்கள் தனது உடன்படிக்கையை முழுமைப்படுத்தினார்கள். மேலும் உடன்படிக்கையை மீறவில்லை. அவர்களது உயிருக்கு பாதுகாப்பு அளித்தார்கள். எனவே ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் முஸ்லிம்களின் நிலை மற்றும் உடன்படிக்கையின் காரணத்தை எடுத்துரைக்க அபுபக்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். அதனை படித்துவிட்டு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக மகிழ்ச்சியுற்றார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் உடன்படிக்கையிலிருந்து மீண்டு அன்னார் கோட்டைகள் தொடர்பாக கட்டளைகளை பிறப்பித்தார். எனவே அங்கு ஒரு நபர் நிர்ணயிக்கப்பட்டார். எந்தெந்த பொருள்கள் மீது உடன்படிக்கை செய்யப்பட்டதோ அவற்றில் எந்த பொருளும் தங்களிடமிருந்து மறைக்கப்படாது.
மேலும் மறைக்கப்பட்ட பொருளை எவரும் அறிந்திருந்தால் அவர் பற்றிய தகவல்கள் ஹசரத் ஹாலித் அவர்களுக்கு அனுப்பப்படும் என்று அல்லாஹ்வின் மீது முஜாஆ ஆணையிட்டார். கோட்டை திறக்கப்பட்டது. பல போர் ஆயுதங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அதனை அவர்கள் தனியாக ஒன்று திரட்டினார்கள். மேலும் அந்த கோட்டைகளில் கிடைத்த தீனார் மற்றும் திர்ஹம்களை தனியாக ஒன்று திரட்டினார்கள். மேலும் அவர்களது கவசங்கள் ஒன்று திரட்டப்பட்டன. பிறகு கைதிகள் வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் அவை இரு குழுக்களாக பிரிக்கப்பட்ட பிறகு போர் செல்வங்களுக்காக சீட்டு குலுக்கி போடப்பட்டது. கவசங்கள் மற்றும் சங்கிலிகள் மற்றும் தங்கம், வெள்ளி ஆகியவை எடையிடப்பட்டன. மேலும் 5 ஒரு பங்கு பிரிக்கப்பட்டது. 4 பங்கு மக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. குதிரை வீரர்களுக்கு 2 பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டன. மேலும் குதிரைகளின் எஜமானர்களுக்கு ஒரு பகுதி நிர்ணயிக்கப்பட்டது. இவை அனைத்திலிருந்தும் 1 பகுதி பிரிக்கப்பட்டது. மேலும் இந்த அனைத்து 1 பங்கும் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பனு ஹனீஃபா பையத் செய்து முசைலமாவின் நபித்துவத்தை விட்டும் தொடர்பின்மை வெளிப்படுத்த ஒன்று கூடினார்கள். இவ்வனைத்து மக்களும் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள், பையத் செய்தார்கள். மேலும் தாங்கள் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பு செய்தார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அவர்களது ஒரு கூட்டத்தை ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களிடம் மதீனா முனவ்வரா அனுப்பி வைத்தார்கள். அம்மக்கள் அபூபக்கர் அவர்களை அடைந்த போது அவர்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியவாறு கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இறுதியில், நீங்கள் முசைலமாவின் வலையில் எவ்வாறு சிக்கி வழி தவறினீர்கள் என்று மிகவும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு அவர்கள், இறை தூதரின் ஹலிஃபாவே, எங்களது அனைத்து நிலைமைகளையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள். முசைலமா தனக்கும் ஆதாயத்தை தேடிக்கொள்ள முடியவில்லை, உறவினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அவனால் எந்த பலனும் ஏற்படவில்லை என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு கனவை பற்றி கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களை யமாமாவை நோக்கி அனுப்பியதும், அன்னார் கனவில் அன்னாரிடம் சிராரில் உள்ளது, அதன் பேரித்தம் பழங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அன்னார் அவற்றுள் ஒரு பேரித்தம்பழத்தை உண்டார்கள். அதில் அன்னார் பேரித்தம்பழ வடிவில் இருந்த கொட்டையை கண்டார்கள். அது மிகவும் கடினமாக இருந்தது, பேரித்தம்பழமாக இருக்கவில்லை, மாறாக கொட்டையாக இருந்தது. சிறிது நேரம் அன்னார் அதனை சுவைத்தார்கள், எழுந்து விட்டார்கள். கனவில் கண்ட இந்த கனவுக்கு அன்னார் இவ்வாறு விளக்கமளித்தார்கள்: இதற்கு யமாமா வாசிகள் தரப்பிலிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் அல்லாஹ் நிச்சயமாக அவரது கையில் வெற்றியை வழங்குவான் என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்கள் யமாமா தரப்பிலிருந்து வர இருந்த செய்திகளுக்காக மிகவும் காத்திருந்தார்கள். ஹாலித் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒற்றர் வந்தால் அன்னார் அவரிடம் தகவல் கேட்டு பெறுவார்கள் என்று காத்திருந்தார்கள். ஒரு நாள் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மதிய வேளையில் வெயிலில் வெளியே சென்றார்கள். அன்னார் சிரார் என்ற பெயருடைய இடத்தை நோக்கி செல்ல விரும்பினார்கள். அது மதினாவிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ளது. அன்னாருடன் ஹசரத் உமர், ஹசரத் சயீத் பின் ஜயித், துலைஹா பின் உபைதில்லா, முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரின் கூட்டம் இருந்தது. அன்னார் ஹாலித் அவர்களால் அனுப்பப்பட்ட அபு ஹைசிமா நஜ்ஜாரியை சந்தித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களை கண்டதும், அபு ஹைசிமே, என்ன செய்தி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இறை தூதரின் ஹலிஃபாவே, நல்ல செய்தி என்று கூறினார். நமக்கு யமாமாவின் வெற்றியை வழங்கிவிட்டான் என்று கூறினர். அறிவிப்பாளர் கூறுகிறார், அபூபக்கர் அவர்கள் சஜிதா செய்தார்கள். அபு ஹைசிமா ஹாலித் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கடிதம் உள்ளது என்று கூறினார். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மற்றும் அன்னாரது சஹாபாக்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு அன்னார், போர் எவ்வாறு நடைபெற்றது என்று எனக்கு கூறுங்கள் என்றார்கள். அபு ஹைசிமா, ஹாலித் அவர்கள் என்னென்ன செய்தார்கள், மேலும் எவ்வாறு படையை அணிவகுக்கச் செய்தார்கள், மேலும் எவ்வாறு முஸ்லிம்களுக்கு துயரம் ஏற்பட்டது, மேலும் யாரெல்லாம் ஷஹீதானார்கள் என்பதை கூறத் தொடங்கினார்கள். அபூபக்கர் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன் என்று கூறத் தொடங்கினார்கள். மேலும் அவர்களுக்காக கருணையின் துவாவை செய்தார்கள். அபு ஹைசிமா, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவே, நாங்கள் நாடோடிகளாவோம், அவர்கள் எங்களை தோற்கடித்தார்கள், மேலும் எங்களுடன் நாங்கள் நல்லதாக கருதாதவற்றை செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு அவர்கள் மீது வெற்றியை வழங்கினான் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், நான் கனவில் கண்டவற்றை மிகவும் வெறுக்கிறேன் என்று கூறினார்கள். மேலும் எனது உள்ளத்தில், ஒருவேளை ஹாலித் அம்மக்களுடன் உடன்படிக்கை செய்யாமல் இருந்தால், மேலும் அவர்களை வாளின் முனையில் வைக்காமல் இருந்திருந்தால், ஹாலித் அவர்களுக்கு நிச்சயம் கடுமையான போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் பிறந்தது.
எங்களுக்கு பிறகு யமாமா வாசிகளில் எவருக்கும் உயிர் வாழ்வதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? அன்னார் முசைலமா கல்லாபின் காரணத்தால் கூறுகிறார்கள், இந்த முசைலமா கல்லாபின் காரணத்தினால் அவர்கள், அதாவது அவனுடன் இருந்தவர்கள், மறுமை வரை சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அல்லாஹ் எவர்களை காப்பாற்றுகிறானோ அவர்களை தவிர. அதற்கு பிறகு யமாமா வாசிகளின் கூட்டம் ஹசரத் ஹாலித் அவர்களுடன் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் வந்தது. மடிந்தவர்களின் எண்ணிக்கை பற்றி கூறப்படுகின்றது. இந்த போரில் கொல்லப்பட்ட முர்த்ததுகளின் எண்ணிக்கை சுமார் 10,000 இருந்தது. ஒரு அறிவிப்பில் 21,000 என்றும் கூறப்பட்டுள்ளது. சுமார் 600 அல்லது 700 முஸ்லிம்கள் ஷஹீதாயினர். சில அறிவிப்புகளில் யமாமா போரில் ஷஹீதான முஸ்லிம்களின் எண்ணிக்கை 700 என்றும் 1200 என்றும் 1700 என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த போரில் ஷஹீதான மக்களுள் 700க்கும் அதிகமானோர் திருக்குரானை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். அந்த ஷஹீதுகளும் பெரும் சஹாபாக்கள் மற்றும் திருக்குரானை மனனம் செய்தவர்களும் இருந்தார்கள். அவர்களது அந்தஸ்து மற்றும் உயர் தகுதி மற்ற முஸ்லிம்களை விட மிகவும் உயர்வாக இருந்தது. அவர்களது ஷஹாதத் ஒரு பெரும் இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்களின் ஷஹாதத்து தான் பின்னாளில் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த ஷஹீதுகளுள் பிரசித்தி பெற்ற சில சஹாபிகளின் பெயர் இதுவாகும்: ஹசரத் ஜயித் பின் ஹத்தாப், ஹசரத் அபு ஹுசைஃபா பின் ரபிஆ, ஹசரத் சாலிம் மௌலா அபு ஹுசைஃபா, ஹசரத் ஹாலித் பின் உசைத், ஹசரத் ஹக்கம் பின் சயீத், ஹசரத் துஃபைல் பின் அம்ரு தௌசி, ஹசரத் ஜுபைர் பின் அவாமின் சகோதரர் ஹசரத் சாயிப் பின் அவாம், ஹசரத் அப்துல்லாஹ் பின் ஹாரிஸ் பின் கைஸ், ஹசரத் இபாத் பின் ஹாரிஸ், ஹசரத் உபாதா பின் பஷர், ஹசரத் மாலிக் பின் அவுஸ், ஹசரத் சுராக்கா பின் கஆப், ஹசரத் மஅன் பின் அதி, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதுவர், ஹசரத் சாபித் பின் கைஸ் பின் ஷிமாஸ், ஹசரத் அபு தஜானா, முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லா பின் அபி சுலூலின் உண்மையான முஸ்லிமாக இருந்த மகன் ஹசரத் அப்துல்லா பின் அப்துல்லா மற்றும் ஹசரத் யசீத் பின் சாபித் ஹஸ்ரஜி ஆகியோர் இருந்தார்கள். சில வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தவரை யமாமா போர் ரபியுல் அவ்வல் 12 ஹிஜ்ரியில் நடைபெற்றது என்று இருக்கையில், சிலரது கூற்றுப்படி இது 11ஆம் ஹிஜ்ரியின் இறுதியில் நடைபெற்றது என்று உள்ளது. இவ்விரண்டு கூற்றுக்களும் இவ்வகையில் ஒன்றுபடுகின்றன. அதாவது இந்த போரின் ஆரம்பம் 11வது ஹிஜ்ரியில் நடைபெற்றிருக்கலாம், மேலும் அதன் முடிவு 12ஆம் ஹிஜ்ரியில் நடைபெற்றிருக்கலாம். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவர்கள் வாதித்தார்களோ அவர்களுடன் சஹாபாக்கள் போரிட்டார்கள். அவர்கள் அனைவரும் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்தவர்களாக இருந்தார்கள். மேலும் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக போருக்கான அறிவிப்பு செய்தவர்களாவார்கள். முசைலமாவோ ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதி தேசத்தின் அதிகாரம் எனக்கும் பாதி தேசத்தின் அதிகாரம் குறைஷியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்று கடிதம் எழுதினான். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு அவன் ஹஜர் மற்றும் யமாமாவிலிருந்து அன்னாரால் நியமிக்கப்பட்ட கவர்னராகிய சமாமா பின் அசாலை வெளியேற்றினான். மேலும் தானே அந்த பகுதிகளில் கவர்னராக ஆகிவிட்டான். மேலும் அவன் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்தான். அதே போன்று மதீனாவின் 2 சஹாபாக்கள் ஹபீப் பின் ஜயத் மற்றும் அப்துல்லாஹ் பின் வஹாப் ஆகியோரை கைது செய்துவிட்டான். மேலும் அவர்களிடம் கட்டாயப்படுத்தி தனது வாதத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்ய நாடினான். அப்துல்லா பின் வஹப் பயந்து அவனது பேச்சை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஹபீப் பின் ஜயத் அவர்கள் அவனது பேச்சை கேட்க மறுத்துவிட்டார்கள். எனவே முசைலமா அவரது உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பில் எரித்துவிட்டான். அதே போன்று ஏமனிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் சிலரை கைது செய்திருந்தான். மேலும் சிலருக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கினான். அதே போன்று தபரியில் எழுதப்பட்டுள்ளது, அஸ்வத் அன்சி என்பவனும் கலகத்தின் கொடியை உயர்த்தியிருந்தான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளுக்கு தொல்லை கொடுத்தான். மேலும் அவர்களிடமிருந்து ஜக்காத்தை பறிப்பதற்கான கட்டளையை வழங்கினான். பிறகு அவன் சன்ஆவில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஷஹர் பின் ஃபாசான் மீது தாக்குதல் தொடுத்தான். பல முஸ்லிம்களை கொலை செய்தான், கொள்ளையடித்தான், கவர்னரை கொன்றான். மேலும் அவரை கொன்ற பிறகு அவரது முஸ்லிம் மனைவியுடன் பலவந்தமாக நிக்கா செய்து கொண்டான். பனு நஜ்ரானும் கலகம் செய்தனர். மேலும் அவர்களும் அஸ்வத் அன்சியுடன் இணைந்து விட்டார்கள்.
மேலும் அவர்களும் அம்ர் பின் ஹஸ்ம் மற்றும் ஹாலித் பின் சயீத் ஆகிய இரு சஹாபாக்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். இந்த சம்பவங்களிலிருந்து நுபுவத் வாதம் புரிந்தவர்களுக்கு எதிராக அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திடம் நபியாக வாதித்தார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மார்க்கத்தை பரப்ப வாதித்தார்கள் என்ற காரணத்தினால் போர் புரியவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. மாறாக அவர்கள் இஸ்லாமிய ஷரியத்தை நீக்கிவிட்டு தனது சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதால் தான் சஹாபாக்கள் அவர்களுடன் போர் புரிந்தார்கள். மேலும் அவர்கள் தத்தமது பகுதிகளில் ஆட்சிக்கான வாதம் புரிந்தார்கள். இலாக்காக்களின் ஆட்சிக்காக மட்டும் வாதிக்கவில்லை, மாறாக அவர்கள் சஹாபாக்களை கொண்டார்கள். இஸ்லாமிய தேசங்கள் மீது படையெடுத்தார்கள். நிலை பெற்ற அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் செய்தார்கள். மேலும் தங்களது சுதந்திரத்திற்கான அறிவிப்பு செய்தார்கள். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு வனங்களில் வசித்த அரேபியர்கள் முர்த்ததாகினர். இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தின் சூழ்நிலையை ஹஸரத் ஆயிஷா அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்துவிட்ட பிறகு மேலும் சில பொய் நபித்துவவாதிகள் உருவாகிவிட்டனர். மேலும் சிலர் தொழுகையை விட்டுவிட்டார்கள். மேலும் வேறுவிதமாக உருமாற்றிவிட்டார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் இந்த துயரத்தில் என்னுடைய தந்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவாக ஆனார்கள். என்னுடைய தந்தை மீது எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தனவென்றால், ஒருவேளை மலை மீது அவை வந்தால் அதுவும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இப்போது சிந்தித்து பாருங்கள், கடினங்களின் மலை சிதறும் போதும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமல் இருப்பது சாதாரண மனிதனது பணி அல்ல. இந்த உறுதிப்பாடு உண்மையையே நாடுகிறது. மேலும் சித்திக் உண்மையாளர் மட்டுமே அந்த சிதுக்கை காண்பித்தார். வேறு எவரும் இத்தகைய அபாய நிலையை சீர் செய்ய முடியும் என்பது சாத்தியமற்றதாக இருந்தது. சஹாபாக்களும் அச்சமயம் இருந்தார்கள். எவரும் தனது உரிமை என்று கூறவில்லை. அவர்கள் நெருப்பு பற்றிவிட்டது, இந்த நெருப்பில் யார் படுவார் என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹஸரத் உமர் அவர்கள் அந்த நிலைமையில் கை கொடுத்தவாறு அன்னாரது கையில் பையத் செய்தார்கள். மேலும் பிறகு அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பையத் செய்தார்கள். இது அவர்களது விசுவாசமே ஆகும். அதனால் இந்த குழப்பத்தை களைந்தார்கள். மேலும் அந்த துன்பம் இழைப்பவர்களை அழித்தார்கள். முசைலமாவுடன் 1,00,000 நபர்கள் இருந்தார்கள். அவர்களது விவகாரம் சம உரிமை விவகாரமாக இருந்தது. அபாஹத் என்பது ஷரியத்துடன் சம உரிமை, அதாவது இணையாக இருப்பதை ஆகுமானதாக ஆக்குவதாகும். மக்கள் அவனது சம உரிமை விஷயங்களை கண்டு கண்டு அவனுடன் இணைந்து கொண்டார்கள். பல விஷயங்களை, தவறான விஷயங்களையும் அவன் ஆகுமானதாக்க ஆக்கிவிட்டிருந்தான். அது பற்றி கூறப்பட்டுவிட்டது. எவ்வாறாகிலும் கூறுகிறார்கள், சம உரிமை விஷயங்களை கண்டு கண்டு அவனது மார்க்கத்தில் மக்கள் சேரலாகினர். ஆனால் இறைவன் தான் உடனிருப்பதன் ஆதாரத்தை வழங்கினான். மேலும் அனைத்து கடினங்களையும் எளிமையாக ஆக்கினான். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத்தின் காலம் அச்சம் மற்றும் துன்பத்திற்கான காலமாக இருந்தது என்ற விஷயம் ஆராய்ச்சியாளர்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தவுடன் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் மீது துன்பங்கள் வந்தன. ஏராளமான நய வஞ்சகர்கள் முர்த்ததாகிவிட்டனர். முர்த்ததானவர்களின் பேச்சுகள் வரம்பு மீறின. மேலும் பொய்களை இட்டுக்கட்டி கூறும் ஒரு கூட்டத்தினர் நபித்துவ வாதம் செய்துவிட்டனர். மேலும் காடுகளில் வசிக்கும் பெரும்பாலான குடிமக்கள் அவர்களை சுற்றி ஒன்று கூடினர். எந்த அளவுக்கு என்றால், முசைலமா கத்தாப் என்பவனுடன் சுமார் 1,00,000 அறிவியனர்களும் தீய ஒழுக்கம் கொண்ட மனிதர்களும் இணைந்து கொண்டனர். மேலும் குழப்பம் கொழுந்துவிட்டு எரிந்தது. துன்பங்கள் அதிகரித்து விட்டன. அபாயங்கள் அருகிலும் தொலைவிலும் சூழ்ந்து கொண்டன. நம்பிக்கையாளர்கள் மீது ஒரு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. அந்த நேரத்தில் அனைத்து மக்களும் சோதிக்கப்பட்டார்கள். அபாயகரமான சுயநினைவை இழக்கச் செய்யும் நிலைமைகள் வெளிப்பட்டன. நம்பிக்கையாளர்கள் பரிதவித்திருந்தார்கள். அவர்களின் உள்ளங்களில் நெருப்பு கங்குகள் போடப்பட்டது போன்றும் அல்லது கத்தியால் அறுக்கப்பட்டவர்களைப் போன்றும் அவர்கள் இருந்தார்கள். சில நேரம் ஹைருல் பரியா ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவின் காரணமாக ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் எரித்து சாம்பலாக்கக்கூடிய நெருப்பின் வடிவில் வெளிப்படுவதை பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அமைதிக்கான எந்த அடையாளமும் இருக்கவில்லை.
குப்பை கூளங்களில் முளைத்த செடிகளைப் போன்று குழப்பவாதிகள் படர்ந்து விட்டனர். நம்பிக்கையாளர்களிடம் அச்சமும் பதற்றமும் அதிகரித்து கொண்டே சென்றது. உள்ளம் அச்சத்தாலும் நிம்மதியின்மையாலும் நிறைந்தது. அதுபோன்ற நெருக்கடியான நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தின் ஆட்சியாளனாகவும் ஹசரத் ஹாத்தமுன் நபியின் அவர்களின் ஹலிஃபாவாகவும் ஆக்கப்பட்டார்கள். நயவஞ்சகர்கள், நிராகரிப்பாளர்கள் மற்றும் முர்த்ததுகள் ஆகியோரின் நடவடிக்கைகளையும் வழிமுறைகளையும் அன்னார் கண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அன்னார் வேதனையில் மூழ்கிவிட்டார்கள். அவர்கள் விடா மழையை போன்று அழுதார்கள். மேலும் பாய்ந்தோடும் நீரூற்றை போன்று அன்னாரின் கண்ணீர் வழிந்தோடியது. அன்னார் தனது அல்லாஹ்விடம் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நன்மைக்காக துவா வேண்டினார்கள். ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், எனது தந்தை ஹலிஃபாவாக ஆக்கப்பட்ட போது அல்லாஹ் அன்னாருக்கு தலைமையை வழங்கிய போது ஹிலாஃபத்தின் தொடக்கத்திலேயே அன்னார் எல்லா புறமிருந்தும் குழப்பவாதிகளின் குழப்பங்களையும் பொய் நபித்துவவாதிகளின் மும்முரமான செயல்பாடுகளையும் நயவஞ்சக முர்த்ததுகளின் கிளர்ச்சியையும் கண்டார்கள். அன்னார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எந்த அளவுக்கு துன்பங்கள் இறங்கினவென்றால், அதே துன்பங்கள் மலைகள் மீது இறங்கியிருந்தால் அது தூள் தூளாகி மண்ணோடு மண்ணாகி இருக்கும். ஆனால் அன்னார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூதர்களுக்கு வழங்கப்படுவதை போன்ற பொறுமை வழங்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் உதவி வந்தடைந்தது. பொய் நபித்துவவாதிகள் கொலை செய்யப்பட்டார்கள், முர்த்ததுகள் அழிக்கப்பட்டனர், குழப்பங்கள் அகற்றப்பட்டன, துன்பங்கள் நீங்கின, விவகாரங்கள் தீர்க்கப்பட்டன, ஹிலாஃபத் விவகாரம் உறுதியானது. மேலும் அல்லாஹ் மூமின்களை பேரழிவுகளிலிருந்து பாதுகாத்து விட்டான். அவர்களின் அச்சத்தின் நிலையை அமைதி நிலையில் மாற்றினான். அவர்களின் மார்க்கத்திற்கு வலிமையை வழங்கினான். மேலும் ஓர் உலகை உண்மையில் நிலைநிறுத்திவிட்டான். குழப்பவாதிகளின் முகங்கள் கருமையாக்கப்பட்டன. மேலும் தனது வாக்குறுதியை இறைவன் முழுமை செய்தான். மேலும் தனது அடியார் ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தான். வரம்பு மீறிய தலைவர்கள் மற்றும் சிலைகளை அழித்து நாசமாக்கிவிட்டான். நிராகரிப்பாளர்களின் உள்ளங்களில் எப்படிப்பட்ட திகிலை ஏற்படுத்தினான் என்றால், அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்துவிட்டனர். இறுதியில் அவர்கள் மனம் திருந்தி தௌபா செய்தனர். இதுவே கம்பீரமிக்க இறை வாக்குறுதியாக இருந்தது. அவன் அனைத்து உண்மையாளர்களை விடவும் உண்மையாளனாவான். எனவே சிந்தித்து பாருங்கள், ஹிலாஃபத்தின் வாக்குறுதி தனது முழுமையான தேட்டங்களுடனும் அடையாளங்களுடனும் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது எவ்வாறு முழுமையடைந்தது. பிறகு ஹசரத் ஹாலித் அவர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஹசரத் ஹாலித் அவர்கள் யமாமாவின் திட்டத்திலிருந்து விடுபட்டதும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களுக்கு ஈராக்கை நோக்கி புறப்படுமாறு எழுதினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹசரத் அலா பின் ஹஸ்ரமி அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் உதவி நாடினார்கள். அன்னார் ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு எழுதினார்கள். மேலும் யமாமாவிலிருந்து அலாவிடம் சரியாக விரைவாக புறப்படுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கட்டளை வழங்கினார்கள். மேலும் அன்னார் அவருக்கு உதவி செய்ய சென்றடைந்தார்கள். ஹத்தமை கொன்றுவிட்டு பிறகு அவர்களுடன் இணைந்து ஹவுத்தை முற்றுகையிட்டார்கள். ஹவுத்தும் பஹ்ரைனில் கபீலா அப்து கைஸின் பகுதியாகும். அங்கு அதிகமாக பேரித்தம்பழங்கள் விளைந்தன. அதற்கு பிறகு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களை ஈராக்கை நோக்கி புறப்படுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் அவர்கள் பஹ்ரைனில் இருந்து அங்கு புறப்பட்டார்கள். முஜாஆ பின் முராராவின் மகளுடன் ஹசரத் ஹாலித் அவர்களது திருமணம் தொடர்பாக எழுகின்ற கேள்விகள் பற்றி வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டுள்ளதாவது, யமாமா போர் முடிந்து பனு ஹனீஃபாவின் எஞ்சியிருந்த மக்களுடன் சமாதான உடன்படிக்கை நடந்த பிறகு ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு ஒரு திருமணம் நடந்தது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. வரலாற்றாளர்களின் கருத்துப்படி ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு இந்த திருமணம் பற்றிய தகவல் கிடைத்ததும் அன்னார், அதாவது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களுடன் கோபம் கொண்டார்கள். ஆனால் ஹசரத் ஹாலித் அவர்கள் முழு விவரத்தையும் விளக்கத்தையும் கடிதம் வாயிலாக சமர்ப்பித்த போது ஹசரத் அபுபக்கர் அவர்களது அனைத்து கோபமும் விலகிவிட்டது. அவர்களது விளக்கத்தின் அடிப்படையில் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஜாஆவிடம் அவர் தனது மகளை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். முஜாஆவுக்கு மாலிக் பின் நுவைராவின் மனைவி லைலா உம்மு தமீமின் சம்பவம் மற்றும் ஹசரத் அபுபக்கர் அவர்களது ஹாலித் அவர்களுடனான திருமணம் தொடர்பான கோபம் பற்றி தெரிந்திருந்தது. எனவே அவர்கள், பொறுங்கள், நீங்கள் எனது குறுக்கு ஒடிவதற்கு காரணமாக அமைந்து விடுவீர்கள். மேலும் நீங்களும் ஹசரத் அபுபக்கர் அவர்களது கோபத்திலிருந்து விலகியிருக்க முடியாது என்று கூறினார். ஆனால் ஹசரத் ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் உமது மகளின் திருமணத்தை என்னோடு செய்து வையும் என்று கூறினார்கள்.
எனவே அவர் தனது மகளின் திருமணத்தை அவருடன் செய்து வைத்தார்கள். அபு பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யமாமாவின் செய்திக்காக மிகவும் எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் அன்னார் ஹாலிதின் தூதுவருக்காக காத்திருந்தார்கள். ஒரு நாள் அன்னார் மாலை வேளையில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரின் ஒரு ஜமாஅத்துடன் ஓரிடத்தில் இருந்தார்கள். அங்கு ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது தூதுவர் அபு ஹைஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டது. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கண்டதும் அவரிடம் வேறு என்ன செய்தி இருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நல்ல செய்திதான், ரசூலுல்லாஹ்வின் ஹலிஃபாவே, நமக்கு யமாமா மீது வெற்றி கிடைத்து விட்டது. இந்தாருங்கள் ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது கடிதம் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக நன்றிக்கான சஜ்தா செய்கிறார்கள். மேலும் எனக்கு போரின் நிலைமையை அது எவ்வாறு நடந்தது என்று விளக்குங்கள் என்று கூறினார்கள். முன்னரும் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பு கடந்துவிட்டது. எவ்வாறாகிலும் அபு ஹைசுமா போரின் விளக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு படையை அணிவகுக்கச் செய்தார்கள், எந்தெந்த சஹாபா ஷஹீதானார்கள், மேலும் எவ்வாறு நமக்கு எதிரியின் சூழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, மேலும் அவர்கள் நமக்கு நன்கு அறிந்திராத விஷயத்தை பழக்கப்படுத்திவிட்டார்கள் என்றும் கூறினார். பிறகு ஹசரத் ஹாலித் அவர்களது திருமணம் பற்றி கூறப்பட்டது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள், உம்மே ஹாலிதின் மகனே, உமக்கு பெண்களுடன் திருமணம் புரிய தோன்றுகின்றதா? மேலும் இப்போது உமது முற்றத்தில் 1200 முஸ்லிம்களது இரத்தம் காயவில்லை. மேலும் பிறகு முஜாஆ உம்மை ஏமாற்றி உடன்படிக்கை செய்து கொண்டார். இத்தனைக்கும் அல்லாஹாலா அவர் மீது உமக்கு முழுவதுமான ஆற்றல் வழங்கியிருந்தான் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். முஜாஆவுடனான உடன்படிக்கை மற்றும் அவரது மகளுடன் திருமணம் செய்ததன் காரணத்தினால் ரசூலின் ஹலீஃபா அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரப்பிலிருந்து இந்த கண்டனம் ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அடைந்ததும் அன்னார் பதில் கடிதம் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பினார்கள். அதில் தனது நிலையின் விளக்கத்தையும் அதற்கு ஆதரவாக எழுதினார்கள். அதற்கு அவர்கள் எழுதினார்கள், அம்மா பஅத், மார்க்கத்தின் மீது ஆணையாக நான் முழுமையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்காத வரை திருமணம் புரியவில்லை. நான் எப்படிப்பட்ட மனிதரின் மகளுடன் திருமணம் புரிந்திருக்கின்றேன் என்றால், ஒருவேளை நான் மதினாவிலிருந்து தூது செய்தி அனுப்பியிருந்தாலும் அவர் மறுத்திருக்க மாட்டார். மன்னித்து விடுங்கள், நான் எனது இடத்திலிருந்து செய்தி அனுப்புவதை உகந்ததாக கருதினேன். ஒருவேளை தங்களுக்கு இந்த சம்பந்தம் மார்க்க மற்றும் பௌதீக ரீதியாக விருப்பமற்றதாக இருந்தால் நான் தங்களது விருப்பத்தை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றேன். அடுத்து, கொலையுண்ட முஸ்லிம்களின் துக்கம் தொடர்புடையதாகும். ஒருவேளை ஒருவரது கவலையும் வருத்தமும் மற்றவரது வாழ்வை எஞ்சியிருக்க செய்ய முடியும் என்றால், அல்லது மரணித்தவரை திருப்பி தர முடியும் என்றால், எனது கவலையும் துன்பமும் உயிருள்ளவரை எஞ்சியிருக்க மற்றும் மரணித்தவரை மீண்டும் கொண்டு வந்திருக்கும். நான் எந்த அளவுக்கு தாக்குதல் தொடுத்துள்ளேன் என்றால், வாழ்வை விட்டும் நிம்மதி இழந்துள்ளேன். மேலும் மரணத்தின் உறுதி ஏற்பட்டுவிட்டது. மேலும் முஜாஆ ஏமாற்றிய விஷயம் பற்றியதாவது, எனது கருத்துப்படி நான் தவறிழைக்கவில்லை. ஆனால் எனக்கு மறைவானவற்றின் மீது ஞானமில்லை. நான் செய்தவை யாவும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நல்லதாக ஆக்கியிருக்கின்றான். அவர்களை நிலங்களுக்கு வாரிசாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இறுதியில் இறையச்சமுடையவர்களுக்காக. இந்த கடிதம் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததும் அன்னாரது கோபம் மறைந்தது. மேலும் குறைஷின் ஒரு கூட்டத்தினரும் கடிதத்தை கொண்டு வந்தவரும் ஹசரத் ஹாலித் அவர்கள் சார்பாக மன்னிப்பு வேண்டியதும், அபுபக்கர் அவர்கள், நீங்கள் உண்மை கூறுகின்றீர்கள், மேலும் ஹசரத் ஹாலிதின் விளக்கம் மற்றும் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறினார்கள். எஞ்சியவை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கூறப்படும். முர்த்ததுகளின் ஒரு வரலாறு முடிவடைந்துவிட்டது. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله
ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.